सर्वेषु सर्वदा वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव. விநாயகபெருமான் மெய்யடியார்களே, எங்களுடைய விநாயகபெருமான் வெம்பிள்டன் பதியிலே எழுந்தருளி 33 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. ஈழத்திலே பார்த்தீர்களேயானால் நிரம்ப விநாயகர் ஆலயங்கள் இலங்கை பூராவும் அமைந்திருக்கின்றது. விநாயக வழிபாடு என்பது ஈழ மக்களாலே மிகவும் கொண்டாடப்பெற்று பெரிய பெரிய ஆலயங்களாக அமைக்கப்பெற்று மகோத்சவ விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே புலம்பெயர்ந்த மக்களுடைய கஷ்டங்களை விக்னங்களை நீக்கும் பொருட்டு அமரர் ருத்ரசிங்கம் அவர்கள் ஸ்தாபித்த இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த ஆலயம் ஐரோப்பியாவிலேயே முதலாவது விநாயகர் ஆலயமாக அமைந்திருப்பது கண்கூடு. அந்த வகையிலே விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற 25 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற திருவருள் பாலித்துள்ளது. சிவத்திலே இருந்து ஆரம்பித்தது சைவம் என்று சொல்லுவார்கள். சிவ சம்பந்தமுடையது சைவம். அதே போல சிவஸ்வரூபமாக இருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக வைபவங்கள் வருகின்ற புதன்கிழமை காலை 8:30 மணி அளவிலே கர்மாரம்பம் என்று சொல்லப்படுகின்ற கிரியையூடாக கும்பாபிஷேக கிரிகள் ஆரம்பமாகின்றது. இதிலே முக்கியமாக வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு யாகாரம்பம் ஆரம்பமாகும். 3 நாள் கிரிகைகள் கொண்டதாக அமைகின்ற இந்த மகா கும்பாபிஷேகத்திலே சனிக்கிழமை நல்லெண்ணெய் காப்பு இடம்பெற இருக்கின்றது. 24ஆம் தேதி காலை 8:30 மணியிலே இருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் இந்த நல்லெண்ணெய் காப்பு விழா நடைபெறும். ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி கர்ப்பேன ஆச்சாத்திய என்கின்ற வசனத்திற்கமைய இந்த நல்லெண்ணெய் காப்பானது திருப்பையினாலே விநாயகப் பெருமானுடைய மேனியை பூசுவதாக தடவுவதாக அமைந்திருக்கின்றது. எப்படி மயிலிறகினாலே தைலத்திலே மயிலிறகை தோய்த்து உடம்பிலே பூசுவார்களோ அதே போன்று விநாயகப் பெருமானுடைய மேனி நோகாமல் அந்த திருப்பையினாலே அந்த நல்லெண்ணெய் காப்பு நடைபெறும். அதே போல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி அளவிலே கும்பங்கள் புறப்பட்டு காலை 9:40 இருந்து 10:20க்குள்ளாக விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக வைபவம் இடம்பெறும். இதிலே துர்லபம் மானுஷம் பிரம்ம சிவதர்மத்தை துர்லபா என்கின்ற ஆகம வாக்கியத்திற்கேற்ப ஔவையாருடைய அரிது அரிது மானிடராய் புறத்தலருது என்கின்ற அந்த வாக்குக்கிணங்க மிகவும் அரிதான இந்த மனித பிறவியிலே சிவ கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற விதியும்
ஆன்மாக்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணியம் என்கின்ற விதியும் அமைந்திருக்கின்றது. இதை பதி தர்மம், பசு தர்மம் என்று சொல்லுவார்கள். மகா கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இறைவனுக்காக செய்யப்படுகின்ற விடயங்கள் நிரம்ப இருப்பதினாலே இது பதி தர்மம் என்று அழைக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஆன்மாக்கள் ஓய்வு பெறுவதாலே அது பசு தர்மம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதிலே 3 விடயங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒன்று, இந்த விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம். இரண்டாவதாக அதிலே இருக்கின்ற எண்ணெய் காப்பு வைபவம். மூன்றாவதாக விநாயகப் பெருமான் புது ஆலயத்திலே ஸ்தாபனம் செய்கின்ற நிகழ்ச்சி. முக்கியமாக இந்த 3ஐ பார்த்து கொண்டேயானால், தில சம்பந்தமுடையது தைலம், எப்படி சிவ சம்பந்தமுடையது சைவமோ அதே போல திலம் என்கின்ற எள் சம்பந்தமானது திலம் சம்பந்தமானது தைலம். அந்த எள்ளிலே என்று தோன்றிய எண்ணெயை கொண்டு அதில் ஸ்தாபிக்கப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு அஷ்டமந்தன குளிர்மையாவதற்காக, விநாயகப் பெருமானுடைய பிம்பம் குளிர்மையாவதற்காக அந்த எண்ணெய் காப்பை நடாத்துகிறார்கள். அந்த வகையிலே கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பம் முதல் மூர்த்தி ஈராக, மகாபிஷேகம் ஈராக அந்த ஒவ்வொரு கிரியைகளிலும் அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த அரிதான மானிட பிறப்பை எடுத்த நாங்கள் இந்த பிறவியிலே இறைவனுடைய சிவதர்மத்தை செய்து இறைவனுடன் சகவாசம் செய்யக்கூடிய வாய்ப்பை நல்குவது இந்த மகா கும்பாபிஷேகங்கள். ஏனாக இருந்தால் கும்பாபிஷேக வைபவத்திற்காக ஒரு மகா ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா அடியார்களும் இணைந்து ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது சிவதர்மத்துக்கு செய்கின்ற உதவி. அப்படி அந்த சிவதர்மத்துக்கு உதவி செய்து பங்காற்றியவர்கள் எல்லாம் சிவனுடன் இறைவனுடன் வசிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் ஆகிறார்கள். ஆகவே இந்த பிறப்பிலிருந்து விடுபடுவதற்கு கூட இந்த மகா கும்பாபிஷேக கிரியைகள், மகா கும்பாபிஷேகங்கள் என்பன மிகப்பெரிய உறுதுணையாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அடியார்கள் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வதற்காகவும் 24ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகின்ற எண்ணெய் காப்பு ஈடுபடுவதற்காகவும் விம்பிள்டன் டியூப் ஸ்டேஷனுக்கு அருகிலே இருக்கின்ற காப்பாக்கிலே, அதாவது நீண்ட நேர வாகன திரைப்படத்திலே இருந்து ஆலயம் வரைக்கும் மினி பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே சனிக்கிழமை அன்றும் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகத்திலே அன்றும் 2 கிரியைகளும் கலந்து கொள்வதற்கு வசதியாக அடியார்கள் வாகனங்களிலே வராமல் இந்த வசதியினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற செய்தியையும் அடியார்களுக்கு நல்கி இந்த ஆலய கும்பாபிஷேக கிரியைகளிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேக கிரியைகளும் சிறப்பாக நடைபெறவும் இதில் ஈடுபட்ட தர்மசீலர்கள் அடியார்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருள் சித்திக்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானுடைய பாதாரவிந்தங்களை மனதிலே நினைந்து கொண்டு இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி பதையே